எவ்வளோ நாளாங்க கேட்குறது குங்குமாதி ஆயில் ரெடி பண்ணி கொடுங்க, குங்குமாதி ஆயில் ரெடி பண்ணி கொடுங்கன்னு. என்னமோ 34 ஹெர்ப்ஸை போட்டு ஆட்டுப்பால் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து வச்சாதான் ட்ரெடிஷ்னல் குங்குமாதி ஆயில் மெத்தடு, மற்றதெல்லாம் ஒரிஜினல் மெத்தடு கிடையாது அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்தீங்க. இப்போ குங்குமாதி ஆயில் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோச்சிக்கிறீங்க. நானாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஆட்டுப்பால் சப்ளை யாருமே கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. சென்னையில் சுத்தமாக ஆட்டுப்பாலை சப்ளை பண்ணவங்க நிறுத்திட்டாங்க. ஃபைனலா பொள்ளாச்சியில இருந்து ஆட்டுப்பால் இறக்கியிருக்காங்க. அலாரம் அடிச்ச மாதிரி காலைல எழுந்த உடனே கோட் மில்க் சப்ளை பண்ற அண்ணாக்கு கால் பண்ணிட்டே இருப்பேன். அவரும் பிக் பண்ணவே மாட்டாரு. எனக்கு ஒரு நாள் அலாரம் அடிச்ச மாதிரி ஒரு கால் வந்தது. அப்போ நான் பிக் பண்ணப்போ இந்த மாதிரி பொள்ளாச்சியில இருக்கும் கோட் மில்க் சப்ளை பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அங்கிருந்து எப்படிங்க இங்க அனுப்புவீங்க? மில்க்கும் அதுவும் எப்படி அனுப்புவீங்க? நான் பஸ் ஸ்டாப்க்கு போய் பிக்கப் பண்ற மாதிரி இருக்குமா? எப்படி எடுக்கணும்? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அடிக்கிட்டே போனேன். சிஸ்டர் பயப்படாதீங்க, உங்க அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, நான் உங்க வீட்டுக்கு கோட் மில்க் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஆனா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் மார்னிங்கே வந்து நமக்கு ரீச் ஆயிருச்சு. அந்த கோட் மில்க் கரைய கூட இல்லைங்க, அப்படியே ஐஸ் கியூபா சூப்பரா இருந்தது. உள்ள பாருங்க ஐஸ் கியூப்லாம் எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் இவ்வளோ ட்ரூவா தான் உங்க கைக்கு கொண்டுட்டு வரும்.